ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். நான் முதல்வன் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி நூல் எபிசோட் 2. தேர்வு அறையில் நடந்து கொள்வது எப்படி? பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு அறையில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து பயனுள்ள சில குறிப்புகள் பார்க்கலாமா? தேர்வு மைய வளாகத்தில் உங்களிடம் உள்ள பாடக்குறிப்புகளை சிறிது நேரம் திருப்பி பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கவும். மற்றவர்களுடன் தேவையில்லாமல் அரட்டையடிக்க வேண்டாம். தேர்வு அறையில் உங்களது தேர்வு எண் குறிப்பிட்டுள்ள இருக்கையில் அமரவும். அதற்கு முன்னதாக உங்களது புத்தகங்களையும் உங்களது பையில் ஏதாவது பாடக்குறிப்புகளோ காகிதங்களோ இருந்தால் அதையும் சேர்த்து தேர்வுத்துறையினர் குறிப்பிட்டுள்ள இடத்தில் வைக்கவும். உங்களுக்கு வினாத்தாள் கொடுக்கப்பட்டதும் பரபரப்பாக உடனே விடைகளை எழுத தயாராகி விடாதீர்கள். தெரியாத அல்லது கடினமான வினாக்களை பார்த்து சோகமும் ஆகிவிடாதீர்கள். வினாத்தாளை விரைவாக முழுமையாக படித்து பார்த்துவிட்டு எந்தெந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்து கொள்ளுங்கள். விடைத்தாளில் தேர்வுத்துறையினர் குறிப்பிட்டுள்ள இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் தேர்வு எண்ணையோ பெயரையோ எழுதக்கூடாது. விடைத்தாளில் தேர்வு எண் சரியாக இருக்கிறதா, உங்களுடைய புகைப்படம் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். தேர்வில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே பேனாவால் எழுத வேண்டும். புதிய பேனா வேண்டாம். அது சில நேரங்களில் சரியாக எழுதாமலும் போகலாம். எனவே ஏற்கனவே பயன்படுத்திய பேனாவையே பயன்படுத்துங்கள். முன்னெச்சரிக்கையாக கூடுதலாக பேனாக்களை வைத்து கொள்ளவும். தேர்வு அறையில் பிற மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள். விடைகளை எழுதுவதில் மட்டுமே உங்களது முழுமையான கவனமும் இருக்கட்டும். ஒவ்வொரு வினாவுக்கும் விடையளிக்க எவ்வளவு நேரம் தேவை என்று திட்டமிட்டு கொண்டு விடைகளை எழுத வேண்டும். இதனால் சில வினாக்களுக்கு பதில் தெரிந்தும் நேரமின்மையால் விடை எழுதாமல் விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. சில வினாக்களுக்கு விடை எழுத அதிக நேரம் பிடிக்கலாம். அதுபோன்ற நிலையில் அடுத்து எழுதும் விடைகளில் அந்த நேரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். விடை எழுதும்போது தேவையான இடங்களில் வரைபடங்களை வரைய வேண்டும். அதற்காக நீண்ட நேரமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேர்வு நேரத்தில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் தேர்வுக்கூட கண்காணிப்பாளரிடம் மட்டுமே கேட்க வேண்டும். பக்கத்தில் உள்ள மாணவர்களிடம் கேட்கக்கூடாது. ஆரம்பம் முதல் இறுதி வரை கையெழுத்து சீராக இருக்கட்டும். அதற்காக மெதுவாக எழுதி நேரத்தை வீணடிக்கவும் தேவையில்லை. கூடுமானவரை அடித்து அடித்து எழுதுவதை தவிர்க்கவும். எந்த வினாவுக்கும் அரைகுறையாக விடையளிக்க வேண்டாம். சுருக்கமாவது விடையளிக்க முயலுங்கள். ஏதேனும் ஒரு வினாவுக்கு விடை நன்கு தெரிகிறதே என்று நேரம் போவது தெரியாமல் தேவைக்கு அதிகமாக விரிவாக எழுதி கொண்டிருக்காதீர்கள். பின்னர் பிற வினாக்களுக்கு விடை எழுத நேரமில்லாமல் போய்விடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தேர்வு நேரம் முடிய சிறிது நேரம் இருக்கிறது என்றால் எழுத வேண்டிய விடைகளை சுருக்கமாக எழுதி உரிய நேரத்திற்குள் முடிக்க பார்க்க வேண்டும். தேர்வு நேரம் முடிவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே எழுதி முடித்துவிட்டு எழுதிய விடைகளை சரிபார்ப்பது நல்லது. தெரியாத விடைகளுக்கு விடைகளை எழுதவும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். தெரிந்த அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை எழுதி முடித்துவிட்டு பின்னர் தெரியாத வினாக்களுக்கான விடைகளை நினைவுக்கு கொண்டு வந்து எழுத முயற்சிக்க வேண்டும். விடைத்தாளை தேர்வு எழுதிய மேஜையிலேயே வைத்துவிட்டு வெளியேறக்கூடாது. தேர்வுக்கூட கண்காணிப்பாளர் உங்களிடம் வந்து விடைத்தாளை பெற்ற பிறகுதான் வெளியேற வேண்டும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வெற்றி பாதைக்கு வழிகாட்டிகள். தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.